श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. முதல்ல பிரத்யக்ஷத்தினால பாவரூப அஜ்ஞானத்தை சாதிக்கவே முடியாதுன்னு சொன்னார். அதன் பிறகு அனுமானத்தினாலே முடியாதுன்னு 2 ஸ்லோகத்தினால சாதிச்சார். அதுக்கப்புறம் ஸ்ருதியினாலையும் உபனிஷத்தினாலையும் சொல்ல முடியாதுன்னு சாதிச்சார் போன ஸ்லோகத்துல. இப்போ வேற ஒரு விஷயம் சொல்ல போறார். அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலையும் பாவரூப அஜ்ஞானத்தை சாதிக்க முடியாது. அர்த்தாபத்தி பிரமாணம்னு ஒரு பிரமாணம். அது நையாயிகள் வேதாந்திகள் எல்லாம் நாம சாங்கியாள் எல்லாம் அதை அனுமானத்துல சேர்த்துருவோம். ஆனால் மீமாம்சகால் அத்வைதிகள் இவன் என்ன பண்றான்னாக்கா தனியா பிரமாணமா வச்சுட்டு இருக்கா. அர்த்தாபத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா பொருந்தரா மாதிரி சொல்றதுன்றது அர்த்தாபத்தி. பொருந்துதல் என்ன பொருந்துதல்? ஒருத்தன் சொன்னான் தேவதத்தன் எங்க இருக்கான், ஆத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான். ஆத்துல இல்லையே, இப்போ அவன் உசுரோட இருக்கான் ஆனா ஆத்துல இல்லை. உசுரோட இருக்கான், ஆத்துல இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? எங்கேயோ வெளியில அவன் போயிருக்கான், ஊருக்கு போயிருக்கான், வேற ஆத்துக்கு போயிருக்கான், கோயிலுக்கு, ஏதோ ஒண்ணு சொல்ல போறோம். அப்போ ஜீவதி தேவதத்தே கிரகாபாவ தரிசனேன பகிர்பாவ கல்பனம் அப்படின்னு சொல்றான் மீமாம்சகர். தேவதத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கான், ஆனால் ஆத்துல அவனை பார்க்கறது இல்லை. அதனால என்ன சொல்லுவோம்னாக்கா அவன் வெளியில எங்கேயோ போயிருக்கான், வெளியில எங்கேயோ இருக்கான் அப்படின்னு கல்பிக்கிறது. இதான் பொருந்துற மாதிரி கல்பிக்கிறது. இல்லாத போனாக்க அவன் இல்லை அப்படின்னு ஆயிடும். அது கூடாது. இது அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க சார்வாகனா பிரத்யக்ஷாவதிதான் பிரமாணம் அப்படின்னு சொன்னான். பிரத்யக்ஷாவதிதான் பிரமாணம் சொல்லிட்டாக்க இப்போ ஒரு பக்தா வெளியே போயிருக்கான், ஆத்துல அவனை பார்க்கல. அப்ப பாக்கியம் என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷமா நான் என்னுடைய பக்தாவை பார்க்கல, அதனால நான் புருஷனே இல்லையே நம்ப பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்பானா இல்லையா? அது அதனால அது தவறான வாழ்க்கையா போயிடும். இதே உதாரணம் சொல்றா, பரியாசிக்கிறா அவளை சார்வாகால பரியாதம் நினைச்சு சொல்றா. அதனால இப்போ அர்த்தாபத்தியின் பிரமாணம் வச்சுட்டோம்னாக்க இது பொருந்தரா மாதிரி சொல்றதுக்கு உபயோகப்படும். இது மீமாம்சகாலுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றா அவ. ஏன்னா தெரியும் பின்னாடி வரப்போறது. இப்ப என்ன பண்றான்னா யாகம் பண்றான், யாகம் பண்ணா இன்னைக்கு பண்ணிட்டான் யாகம், இன்னைக்கு யாகம் பண்ணிட்டு அவன் சொர்க்கம் போறதுன்னு எப்போ? எந்த காலத்திலையும் அவன் 90 வயசு இருந்துட்டு அதன் பிறகு அவன் சொர்க்கம் போவான். அது வரையும் யாகம் தான் இன்னைக்குதானே பண்ணான் யாகம். 90 வயசுன்றது இன்னும் 50 வருஷம் கழிச்சு, அது வரைக்கும் யாகம் நிற்காது. அப்படியானாக்கா அந்த யாகத்துக்கும் 90 வயசுக்கு அப்புறம் இவன் சொர்க்கத்தை அடையும், அதுக்கும் ஒரு சம்பந்தத்தை கற்பிக்கணும். அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்க யாகம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் வேதம் சொல்லிடுச்சு, இது என்ன சொர்க்க காமனா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் யாகம் இப்ப பண்ணிட்டான், எப்பவோ சொர்க்கம் காலாந்திர பாதி அது. அதனால எப்படி அது சம்பந்தம் எப்படி சேரும்? அந்த கர்மாவானது நாசத்தை அடைஞ்சு விடுறது, அது எப்படி பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டு அவன் என்ன சொல்றான்னாக்கா அர்த்தாபத்தி பிரமாணத்தினால எப்பயோ வரப்போற பலனுக்கு இந்த கர்மாவை அனுஷ்டிச்ச உடனே அபூர்வம் உற்பத்தி ஆகிறது. அதிருஷ்டம் அபூர்வம் அப்படின்னு உற்பத்தி ஆகுது, அதுதான் நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு அவ சொல்றா. இதுக்கு அர்த்தாபதி பிரமாணம் தான். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா வேதம் இருடுச்சு, நாம ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சா பகவான் அதனால பிரீத்தனாகிறான், அவனுக்கு பிரீத்தி வருது, அவன் கொடுக்குறான். இவன் நாம சொல்றது எப்படின்னா வேதம் சொன்ன பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி பலத்தை கொடுத்து விடுறது. அதே மீமாம்சகன் ஈஸ்வரனையே ஒத்துக்கலையே. அதனால இந்த கர்த்தாக்கான எஜமான கர்மாவை அனுஷ்டிக்கிறானே அவங்கிட்ட அந்த அதிருஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆக அவளுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் தேவை.
இப்ப அத்வைதிகம் அர்த்தாபத்தி பிரமாணத்தை ஒத்துன்னு இருக்கா. அந்த பிரமாணத்தை கொண்டு இந்த பாவரூப அஜானத்தை சாதிக்கலாமே. ஏன்னா நேற்று ஸ்லோகத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். 4 விதமா விகல்பம் பண்ணினார். இந்த அவித்யை அந்த நிரவத்தியம்ன்ற பதத்தினால அவித்யை சொல்றதா அது, அல்லது அவித்யினால கற்பிக்கப்பட்ட ஜீவனை சொல்றதா, அல்லது அவித்யா கலுஷிதமான பிரம்மத்தை சொல்றதா, அல்லது சுத்த பிரம்மத்தை சொல்றதா அப்படின்னு முதல் 3 தள்ளியாச்சு நேற்று ஸ்லோகத்துல. இப்போ கடைசி பட்சம் என்னது அப்படின்னாக்கா, இந்த பிரம்மம் இருக்கே, நித்திய சுத்தமான பிரம்மன் பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மத்துலதான் இது சேர்ந்துட்டு அப்படின்னுட்டு அவ சொல்றா. இது ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, அர்த்தாபத்தி பிரமாணத்தினால்தான் இது சொல்லி ஆகும். ஸ்ருதி என்ன பண்ணிடுத்து, உபனிஷத்தெல்லாம் பிரம்மத்தை சொல்றது. பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு தோஷமற்றது அப்படின்னு சொல்லிடுது. தோஷமற்ற பிரம்மம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்லாம் சொல்லி ஒரு தோஷமும் இல்லாத பரமசுத்தமான பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுத்து வேதம். கூடவே ஜீவனை பற்றி சொல்லும் பொழுது அனீஷையா சோசதி முக்கியமானதா, அத மாதிரி சுவாத்வப்தி சுவாத்வப்தி அப்படின்னுட்டு ஏதாவது கர்ம பலனை சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தது ஜீவன். அனஸ்மன்யோ அபிச்சாரிஷீதி அப்படின்னுட்டு தயோரண்யா பிப்பளம் சுவாத்வப்தி. 2 பறவைகள், அதுல ஒரு பறவை பிற்பலம் கர்ம குலத்தை ரொம்ப நன்னா இருக்கே ரொம்ப நன்னா இருக்கேன்னு சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால பிரம்மத்தை சுத்தமா இருக்கிறதாகவும், அதே ஜீவனை கர்ம பலனை அனுபவிக்கிறதாகவும் சொல்லிட்டு போயிடுது. இது பிரம்மத்தினுடைய சுத்த ஸ்வரூபம் என்ன. இவன் சுத்தனா இருந்தா கூட கர்மாவனால கலுஷிதன். அது ஏதோ எதவாலும் சொல்லிக்கோங்க. அத்வைதிகள் சொல்றாரு சரி, பாஸ்கரன் சொல்ற மாதிரியோ நாம சொல்ற மாதிரியோ எப்படியா வந்து சொல்லிக்கலாம். ஆனால் தோஷத்தோட கூடினவன் ஜீவன், பரமாத்மா தோஷமே இல்லாதவன் அப்படின்னு 2த்தையும் சொல்லிடுச்சு. 3வது ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுச்சு, பிரம்மன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அயமாத்மா பிரம்ம சப்தமசி அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி வாக்கியங்கள். அயமாத்மா பிரம்ம, இந்த ஜீவன் தான் பிரம்மமே. சப்தமசி, அந்த பிரம்மமாதான் நீ இருக்க. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாதான் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் உபனிஷத்து பிரதாரண்யம் சாந்தோக்கியம் இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு ஸ்ருதி பிரம்மத்துக்கு சுத்தமான தன்மை அதை சொல்லிடுச்சு, இன்னொரு ஸ்ருதி ஜீவனுக்கு அசுத்தமான தன்மையும் சொல்லிடுச்சு. இன்னும் சில ஸ்ருதிகள்லாம் 2ம் ஐக்கியத்தை சொல்லிட்டு போச்சு. ஜீவ பிரம்மத்துக்கு ஐக்கியம், இந்த 2த்துக்குமே ஐக்கியம் தான், சுரூப ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப ஐக்கிய உபதேசம் இருக்கே ஸ்ருதிகள்ல, அதை எப்படி சேர்க்கிறது? தோஷமற்றதும் தோஷத்தோட கூடினதும் ஒன்னா சேர்ந்துட்டு சுரூப ஐக்கியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா சரியா இருக்குமா? அது வரவே வராது. ஏன்னாக்கா சுத்தமும் அசுத்தமும் ஒன்னா சேரவே சேராது. அதனாலதான் நாமளும் சரி அத்வைதிகளும் சரி தத்துவமசின்னு தான் பிரிச்சிருப்போம். ஆத்மா தத்துவமசி, ச ஆத்மா தத்துவமசி நாம பிரிச்சிருக்கோம். ஆனா மாத்வால் என்ன பண்ணா தெரியுமா, ச ஆத்மா தத்துவமசின்னு ஒன்னா சேர்த்துட்டா, அதத்துவமசின்னு பிரிச்சுட்டாவா. அதது துவமசி அப்படின்னு, நீ பிரம்மமாக ஆகவே முடியாது அப்படின்னு விட்டாதான். ஏன் அப்படி சொன்னான்னாக்கா, இது சுத்தம் அது அசுத்தம், சுத்தம் அசுத்தமும் எப்படி ஒன்னா சேர முடியும்? அது வரவே வராது அப்படின்னு அவ சொல்லிட்டா. ஆனால் அத்வைதிகளோ தத்துவமசின்றது சொரூபைக்கியத்தை ஒத்துட்டா. சொரூபைக்கியத்தை ஒத்துடவே அந்த சொரூபைக்கியமானது தோஷத்துக்கும் தோஷமற்றதுக்கும் எப்படி ஒன்னா சேர்க்கிறது வரும்? அது வரவே வராது முடியும். ஆகையினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு பொருத்தமா சொல்லணும்.
எப்படி சொல்லணும்னா நிரவத்தியம் அபகதபாத்மா இதெல்லாம் சொல்லி பிரம்மம் நிருபதிகமான தசையோட இருக்கின்றது. அத வேற மாதிரி சொல்றோம். ஆனால் இப்ப எப்படி சொல்லணும்னாக்க அவித்யினால இது சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அவித்யானது ஜீவனாக கல்பிச்சிருக்கு. அதனால ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்றோம். அதனால நிரவத்தியம் அபகதபாத்மா அப்படின்ற வாக்கியங்களுக்கெல்லாம் நிருபாதிகமான தசையில, நிருபாதிகமான தசைன்னா முக்தி தசை, அந்த சமயத்துலதான் பிரம்மன் சுத்தமாக இருக்கிறது. இது எப்படின்னா சோபாதிகமான தசை, உபாதியோட கூடின தசை. அந்த உபாதின்றதுதான் அவித்யை அப்படின்னு சொல்றோம். அந்த சமயத்துல இது என்ன ஆகுதுன்னாக்கா ரெண்டும் சுரூபைக்கியத்தையே அடைஞ்சுடுறது. அதாவது ஜீவனா தெரியுது, பிரம்மன் ஜீவனா தெரியுது. உண்மையிலேயே பிரம்மன் தான் ஜீவன், ஆனால் பிரம்மன் ஜீவனாக தெரியுது. அதே அவித்தியெல்லாம் போயிடுத்துனாக்கா அப்ப சுத்தமா இருக்குது. பிரம்மம் ஒன்றுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜீவனும் கிடையாது, அதே பிரம்மம் கிடையாது, பிரம்மத்துக்கும் எதுவும் கிடையாது, நிர்விசேஷமா இருக்கும். அதனால இந்த மாதிரி நாங்க அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு நிர்வாகம் பண்றோம். அவள் இன்னொன்னு சொல்றா, ஜீவன் பரமாத்மா இவா ரெண்டு பேருக்கும் அத்தியந்தம் பேதம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஜீவன் தோஷத்தோடு கூடினவன், பரமாத்மா தோஷமற்றவன் அப்படின்னு சொல்றது நாங்க அப்படியே ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் ஹானி இல்லை, நாங்களும் சும்மா இருப்போம். ஆனா ஜீவ பிரம்மம் ரெண்டுத்துக்குமே அபேதம் சொல்றது. தத்துவமசின்ற வாக்கியங்கள் ஐவாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மின்னா ரெண்டுத்துக்கும் சுரூபைக்கம் சொல்றதே. அதனால அது ஔபச்சாரிகமா சொல்லக்கூடாது, உபச்சாரமா சொல்லக்கூடாது. அதனால ஔபாதிகத்துவம் தான் அங்கீகரிக்கணும். அதனால ஔபச்சாரிகம் சொல்லிட்டாக்க ஸ்ருதிகளுக்கு எல்லாத்துக்கும் சமன்மையா ஆயிடும். தோஷம் கூடினது, தோஷம் கூடாதது, இதுவும் சரியா போயிடுது. அதே மாதிரி பிரம்மத்துக்கு இருக்கும் சுரூபைக்கியமும் சித்திச்செடுத்து. அந்த மாதிரி லோகத்துல பேதமும் பார்த்துட்டு இருப்போம், அதுவும் ஔபாதிகமா இருக்கு, அபாரமானசிகமா இருக்கு. அதனால எல்லாம் சரியா போயிடுத்து. இந்த மாதிரி வச்சுட்டுலாம். எப்படி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு எந்த தோஷமும் வராது, எல்லாருக்கும் சரியா போயிடும், எல்லாருக்கும் சரியா போயிடும். உங்களுக்கு நீங்க நம்ம மாதிரி வச்சுட்டு அப்படின்னு அவ சொல்ற அத்வைதிகள். இத அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு அவ சாதிக்க பார்க்கலாம். ஆனால் அத நம்ம வேதாந்திகளான நாதமணிகளோ ஆளவந்தாரோ சுவாமி இந்திரமானாரோ தேசிகனோ யாருமே அங்கீகரிக்கல. அதுக்கு நம்ம பாஷ்யக்காரர் திருவுள்ளத்தை சொல்றாரு, நீ உபச்சாரம் சொல்லிட்டியானாக்கா அப்போ ஸ்ருதிக்கு பாதம் வந்துடும். வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு பாதம் வந்துடும். அந்த பாதகம் சொல்லக்கூடாது. உபச்சாரம் சொன்னாக்க பாதம் வந்துடும். ஏன் அப்படின்னா ஸ்ருதிகள் பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்தை சொல்லித்தனாக்கா உபச்சாரமா சொல்லலாம். மற்றபடி இந்த உபாதி அப்படின்னா சொல்றது தப்பு. அது அதனால இந்த மாதிரி நாங்க சொல்றது ஒரு மாதிரி, நீங்க சொன்னாக்கா இன்னொரு மாதிரி இருக்கு. இன்னொன்னு அந்த உபாதின்னு நீங்க ஒண்ணு ஒத்துண்டாக்கா அது பாஸ்கர வேதாந்தி ஒத்துக்கிறான். நீங்களும் அதை அவித்தியன்னு சொல்றீங்க, அவன் உபாதியா அவித்தியன்னு அவன் சொல்ல போறான். ஆனால் அந்த உபாதி இருக்கு பாருங்க, பாஸ்கர வேதாந்தி அதை சத்தியமா அங்கீகரிச்சான்னு பார்த்திருக்கோம். அது உண்மையா இருக்கிறது சத்தியம் சொல்லிட்டாக்க அது நீ ஒத்துக்க முடியாது, அத்வைதிகள் ஒத்துக்க முடியாது. அப்படி ஒத்துண்டாக்கா பிரம்மமும் சத்தியம், உபாதியும் சத்தியம், அத்வைதம் சொல்றவனுக்கு துவைதம் வந்துடும், ரெண்டு சத்தியமா இருக்கு அப்படின்னு வந்துடும். அதனால அது தோஷம். அது ஆக அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். அதனால நீ என்ன பண்ணணும்னாக்கா எல்லாத்தையும் உபச்சாரமா அசத்தியமாக நீ சொல்லணும்.
அதனால உபாதியானது நித்தியா இருக்குது அப்படின்னு நீ கல்பிக்கணும். இந்த மாதிரி பல கற்பனைகள் உனக்கு வரும். அதனால அந்த தோஷங்கள்லாம் இருக்கு. சரி, நாங்க கல்பிச்சுட்டு போறோம், அதனால என்ன வந்துட்டு அதை அப்படியே அங்கீகரிக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறுதான். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பிரமாணங்கள்லாம் சொல்லும் பொழுது அலௌகிகமான அதீந்திரியமான விஷயத்துலதான் சாஸ்திரத்தை பிரமாணம் சொல்லணும். வேதத்தை அதீந்திரியமா அலௌகிகம், நம்மளால கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள், அதுல மட்டும்தான் சாஸ்திரமே பிரமாணம். எது நமக்கு கண்ணால தெரியுறதோ அதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. பசி எடுத்தா சாப்பிடு அப்படின்னுட்டு வந்து சொல்றோம். பசி எடுத்தா சாப்பிடுன்னு எனக்கு யாருமே சொல்ல வேண்டாம். ஆனாலும் சாச்சா சாப்பாடு இருக்குதே அது யாரும் சொல்லி தர வேண்டாம், தானா வந்துடும். பிறந்த குழந்தை பசிக்கிறதுன்னு அழுது, அதுக்கு பால் கொடுத்தாக்க அந்த திருப்தி வந்துடுறது, தூங்கி போயிடுறது, குழந்தை அழுது நிறுத்திடுறது. அது யாரும் சொல்லி கொடுத்தா? தானா. ஏன்னா அந்த உடம்புடைய வேட்கை அது, அதனால பசின்னு தெரியுது. அதை சாஸ்திரம் சொல்ல வேண்டாம், சாஸ்திரம் சொல்ல வேண்டாம். என்ன சுவாமி கேள்வி கேட்டார், ஏகாதசியாம் பலாகாரம் புரியார், இது என்ன விதி அப்படின்னு கேட்டார். ராகத பிராப்தோ விதின்னு சரகூர் சுவாமி சொல்லி கொடுத்தாரு. டக்குனு சொல்ல தெரியல எனக்கு. ராகத பிராப்தோ விதி, ஆசையினால வந்தது. ஏகாதசி சாப்பிடக்கூடாதுன்னு விதி நிஷேதம் பண்றது. அந்த சமயத்துல ஏகாதசியில ஃபர்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னாக்க, பழம் சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்றது. அது ராகத பிராப்தோ விதி. ஏன்னா பசி எடுக்கிறதுன்றது யாரும் நமக்கு சொல்லி தர வேண்டாம். எனக்கு தெரியும், என் உடம்புடைய வேட்கை தெரியும், நாம கஷ்டப்பட்டு அடக்கிக்கிறோம், அவ்வளவுதான். பசி இருந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கோம். ஆனால் அந்த பசி தெரியறதுக்கு சாப்பிட, பசி வந்ததுன்னா சாப்பிடுன்னு நம்ம வேலை சொல்ல வேண்டாமே, ஏன்னா அது பிரத்யட்சமா தெரியுது. அதனால பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் தான் முதல்ல பிரமாணமா நிக்கிறது. ஏன்னா நமக்கு பிறந்ததுலேருந்து நம்ம பழகிட்டு இருக்கிறது இந்த பிரமாணங்கள் தான். அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரோதமாக சாஸ்திரம் கூட சொல்லக்கூடாது, சாஸ்திரம் கூட சொல்லக்கூடாது. இதை மீமாம்சகாலே என்ன பண்ணிட்டாருனாக்க, பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்லாம் ஒண்ணு சொல்லித்தன்னாக்க அதுக்கு விரோதமாக சாஸ்திரம் சொல்லித்தன்னாக்கா அதை அங்கீகரிக்க வேண்டாம். இத சதபூஷணியில சுவாமி தேசிகன் ஒரு வாதத்தையே சாதிக்கிறார். பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக ஸ்ருதி சொல்லித்தன்னா கூட அந்த ஸ்ருதிய ஒரேடியா அப்பிரமாணம் தள்ளாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உபச்சாரமா கவுனமா அதை சொல்லிடுங்கோ அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சுவாமி. ஏன்னா மீமாம்சகால் அதை சொல்லிட்டு போயிட்டா. ஆதித்யோ யூபகா அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆதித்யோ யூபகா, யாகத்துல ஒரு கொம்பு அதை நன்னா சீவி நாக்கி அதுல எண்ணெய் எல்லாம் தடவி மந்திரபூர்வகமா அத ஒரு மண்டபத்துல கட்டுவா, நடுவா. எதுக்கு நடுவான்னாக்கா அதுல ஆட்டை கட்டி வைப்பா, அதுக்கோசரம். இப்போ இந்த யூபஸ்தம்பத்தை பத்தி சொல்லச்ச இது ஆதித்யன் சூரியன் தான் யூபஸ்தம்பம் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? சூரியன் எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது, இதுதான் அதுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, அப்படி இல்லை. சூரியன் எப்படி பளபளபலன்னு பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது. அதனால கௌரவமாக இதை அங்கீகரிக்கணும் அப்படின்னுட்டு மீமாம்சகால் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால பிரத்யக்ஷ விருத்தமான ஸ்ருதி கூட உபச்சாரமா தான் எடுத்துக்கணும். நம்மளை காட்டிலும் வேதத்தை அப்படி மூர்தன்யமா பிடிச்சுட்டு இருக்காருமா மீமாம்சகன். உதயநாச்சாரியர் சொல்ற, மீமாம்சகோயம் கோஷயிதவ்யா பீஷயிதவ்யஸ்தே அப்படிங்கிறார். மீமாம்சகன் இருக்கானே, இவனை நம்ம சந்தோஷப்படுத்தணும். ஏன் தெரியுமா? வேதத்தை அப்படி காப்பாற்றணும். ஆனா பீஷயிதவ்யஸ்த பயமுத்தணும் அவனு. ஏன்னா பகவானை ஒத்துக்க மாட்டேன்றானே, ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால வேதத்துக்கு ஏற்றத்தை கொடுக்குறவா அவளே பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததுன்னாக்கா கௌரவமா அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மீமாம்சகால் சொல்லியிருக்கார்.
அதனால இங்க பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னா எப்படி இருக்கு? வேதத்தையே சொல்றது. வேதத்தை தான் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் சொல்றது. சாஸ்திரமும் கூட வேதத்தை நிறைய சொல்லிட்டு போயிடுது. அந்த பிரத்யக்ஷத்துல என்னென்ன சொல்றோ அதுக்கு அனுகுணமாக எல்லாம் சொல்லியிருக்கு. நீ அனுமானத்தினால நிர்விசேஷமான பிரம்மத்தை சாதிக்கிறேன், அத மாதிரி அகண்டேகமான பிரம்மத்தை சாதிக்கிறேன் அப்படிலாம் நீ அனுமானத்தினால சொல்ற, பிரத்யக்ஷத்தினால கிடையாது, அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு நீ சொல்ற. பின்னாடி வர போறதாருலாம் அதுக்கு எம்பெருமானார் கேட்கிற, இது எப்படி சொல்ல முடியும்? அனுமானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பக்ஷம், சாத்தியம், ஹேது, உதாரணம், திருஷ்டாந்தம், இத்தனை அவயவங்கள் சேர்ந்ததுதான் அனுமானம்ன்றது. இவ்வளவு விசேஷமான அனுமானத்தினால நிர்விசேஷமான பிரம்மத்தை சாதிக்கிறேன் நீ, அது எப்படி வரும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறார் பாஷ்யக்காரர். ஆகையினால பிரமாணங்கள் என்ன பண்றதுன்னாக்கா வேத விஷயமாத்தான் இருக்கு. எல்லாமே எல்லாம் வேத விஷயமா தான் இருக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள். அதன் பிறகு ஸ்ருதிகளும் நிறைய இடத்துல வேதத்தையே சொல்லிட்டு போயிடுது. பாஷ்யக்காரர் சொல்ற, யஹ ஆத்மனி திஷ்டன்னு யோ விஜயானே திஷ்டன்னு எஃப் பிரதிவியாம் திஷ்டன்னு அப்படின்னா அந்தர்யாமி பிராமணம் சொல்றது. அந்தர்யாமி பிராமணம் எல்லாம் பிரமாண தனியா ஆத்மனி அப்படின்னு ஜீவனை சொல்றது. 7ஆம் வேற்றுமையில யார் இருக்கான் அப்படின்னு அவனா பிரதமா விக்தர் முதல் வேற்றுமையில சொல்றது. யஹ ஆத்மனி, யஹ பிருத்திவியாம், யஹ தேஜசி, யஹ அப்சு, இப்படி அந்தர்யாமி பிராமணம் சொல்லிட்டு போறது. இந்த மாதிரி வேத விஷயங்களாதான் இருக்கு ஸ்ருதிகள், அந்தர்யாமி ஸ்ருதிகள்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நித்தியானாம் சேதனாம் ஏகோ பகுனாம்னா இருக்கு. துவாவ் அஜவ் ஞாஜ்ஞவ் துவாவஜவ் ஈசனீஷவ் அப்படின்னு சொல்றது. ஸ்ருதிகளே அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுது. இப்படி சொல்லும் பொழுது வேத ஸ்ருதிகளும் நிறைய இருக்கு. நீ சொல்ற மாதிரி அவேத ஸ்ருதிகளும் நிறைய இருக்கு. அவேத ஸ்ருதிகளும் நிறைய இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் கடக ஸ்ருதியாக நடுவுல இருந்துட்டு சாமரஸ்யம் பண்றது, சமரசப்படுத்துறது, அதுக்கோசரம் இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஸ்ருதிகள்லாம் இருக்கு. இந்த அந்தர்யாமி ஸ்ருதிகளை கொண்டு ரெண்டுத்துக்கும் சாமரஸ்யம் பண்றோம். அதனால எந்த ஸ்ருதிக்கும் பாதம் வரல. நாங்க சொல்ற பட்சத்துல பார்த்தோம்னாக்கா எல்லாமே முக்கியார்த்தம். வேதமும் முக்கியார்த்தம், அவேதமும் முக்கியார்த்தம். சூத்திரக்காரர் என்ன பண்ண, முதல் அத்தியாயம் 2ஆம் பாதம் 4வது அதிகரணம் அந்தர்யாம அதிகரணம். அந்த அந்தர்யாம அதிகரணத்தை சொல்றார், உபயேபிகி வேதேன ஏனமதீயதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேதேன ஏனமதீயதே, வேதேன ரெண்டுத்துக்கும் வேதத்தினால்தான் இந்த காரண சாகிகள் மாத்தியந்தன சாகிகள்லாம் அத்தியனம் பண்றா. யஹ ஆத்மனி திஷ்டன்னு, யஹ விஞ்ஞானே திஷ்டன்னு அப்படின்னு ஜீவனையும் விஞ்ஞானேன்னுட்டு யஹான்றதுனால பரமாத்மாவையும் பிரிச்சுதான் சொல்லிட்டு போயிருக்கா, வேதத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கான்னுட்டு உபயேபிகி, உபயம்னா ரெண்டு ஸ்ருதிகள், காரண ஸ்ருதி மாத்தியந்தன ஸ்ருதி. அது என்னன்னாக்கா அந்த பிரகதாரண்ய இடத்துல 2 பிரிவு, அதுல 2த்தையும் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. ஆக உபயேபிகி வேதேன அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரியாகவே அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகணும்னுட்டு முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் 10வது அதிகரணம். அந்த அதிகரணத்துல சுசுப்தியுத்கிராந்தியோர் பேதேன அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். சூத்திரக்காரர் நாங்க எதுவும் சொல்லல, சூத்திரக்காரர் உமக்கும் பிரமாணம் எங்களுக்கும் பிரமாணம். அதனால அந்த சூத்திரக்காரர் என்ன சொல்லிட்டேன்னா சுசுப்தியுத்கிராந்தியோர் பேதேன, சுசுப்தி தூக்கம், தூக்கத்திலையும் சரி, அது மாதிரி உத்கிராந்தி இங்கேருந்து கிளம்புறான், இந்த உடம்பு விட்டு கிளம்புறான், அப்பவும் சரி, பிராக்ஞேனாத்மனா சம்பரிஷ்வக்தா நபாஹ்யம் வேத கஞ்சன அப்படின்னு வரும்.
பிராக்யேன ஆத்மனா, பிராக்யனான சர்வஜனான பகவான் அவனோட சம்பரிஷ்வத்தா தூங்கச்சு அவனை கட்டின்னு இருக்கானோ. ஏன்னா அவன் ரட்சகன், சுத்த கோப்தா அப்படின்னு சாதிக்கிறது தேசிகன் அதிகம் சார். அப்படியில தூங்குற சமயத்துல அவன் நம்மளை ரட்சிக்கிறான். அதனாலதான் சொல்றா பாருங்க, அந்த சுவாமி தூக்கத்திலேயே பராமரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவா. தூக்கத்துல பராமரிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு, பெருமாளை மீறி நமக்கு தெரியாம யாருமே நம்மள இது பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால பெருமாளுக்கு நம்ம சேர்ந்து படுத்துட்டு இருக்கோம், தூங்குறோம். பிராக்ஞாத்மனா சம்பரிஷ்வக்தா, ஒன்னே ஒண்ணு. அப்ப வெளியில இருக்கிறதோ உள்ள இருக்கிறதோ ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஏற்கனவே சொன்னோம், மாமப்பியகம் ந ஞாதவான் சுகமகம் அஸ்வாசம், இத மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அதனால தூங்குற சமயத்தை பெருமாளோட சேர்ந்துதான் அவன் தூங்குறான். அத மாதிரி பிராக்ஞாத்மனா அன்வாரூட அப்படின்னு இருக்கு. சர்வஜனான எம்பெருமானோடைய சேர்ந்து போறான். இங்கேருந்து கிளம்பச்சு உள்ள அந்தரியாமையா இருக்கான் எம்பெருமான், அவன் தான் வழி காமிக்கிறான். வழி காமிச்சான்னாக்கா அந்த வழியில போச்சா அவனோட சேர்ந்துதான் அவன் போறான், புரியறதே இல்லை. ஆக சுருப்தி ஆகட்டும் உத்கிராந்தி ஆகட்டும், தூங்குற சமயத்திலேயோ அல்லது கிளம்புற சமயத்திலேயோ சேர்ந்தேதான் ரெண்டு பேரும் போறா அப்படின்னு இருக்கு. ஆக ஸ்ருதியே ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லிச்சு. ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் ஆனந்தமா முழிச்சுட்டு இருக்கான். கீதையில வரும், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. அழகான ஸ்லோகங்கள் ஒண்ணும் பகவானுடைய கீதை உபதேசமாச்சு. எந்த சமயத்துல நமக்கெல்லாம் இருட்டோ அந்த சமயத்துல யோகியானவன் முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். எப்ப நாம முழிச்சுட்டு இருக்கோமோ அப்ப யோகியானவன் யோக நிதிரையில இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அது இருட்டு. நம்ம பகல்லாம் நம்ம முழிச்சுட்டு இருக்கோம், அந்த சமயத்துல அவன் தூங்குற மாதிரி இருப்பான். ஆனால் பார்த்துட்டேதான் படுத்துட்டு இருக்கான், இருட்டு அவனுக்கு பார்த்துட்டேதான் இருக்கான். அதாவது யோகியே அப்படின்னாக்கா சர்வேஸ்வரன் யோக நிதிரை பண்றானே, அது எப்பேற்பட்டது அவனுக்கு. அதனால அவன் தூங்குறது இல்ல, நாம தூங்குறோம். ஏன்னா நமக்கு தான் களைப்பாடுறது இழப்பாடுறதுன்னா அவனுக்கு அது இல்லை இல்லையா. அதனால இந்த மாதிரி ஸ்ருதிகளே அழகா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால நிறைய ஸ்ருதிகள்லாம் இந்த மாதிரி பேதத்தையும் சொல்லி அதுதான் பிரமாணமா சொல்லிச்சு, அவேதத்தையும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வேதத்தை சொல்லி அவேதத்தை சொல்லி கடக ஸ்ருதியும் சொல்லித்தது. இதுல பிரம்மசூத்திரமானது அம்சாதிகரணம்னு ஒண்ணு பாதுகீதை கூட எழுதி இருக்காடிய அம்சாதிகரணம் தான். அதுல சூத்திரம், முதல் சூத்திரம் அம்சோ நானாவியபதேசா அந்யதா சாபி, ஏற்கனவே வந்திருக்கு. தாசகிதவாதித்தம் அதீயத்தை ஏகே அப்படின்னு இருக்கு. நானாவியபதேசா அந்யதா சாப்பின்னு இருக்கு. உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்றார். நானாவியபதேசாத்துனா நானாத்வ விபதேசம், பலவாக விபதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே அபேத நிர்தேசத்தை சொல்லச்ச பேத நிர்தேசம் நானாத்வ விபதேசாத்து, அபேத நிர்தேசம் சொல்லச்ச அந்யதாச்சாபி அப்படின்னு சொல்லிட்டார். அந்யதாச்சாபி இன்னொரு விதமாகும் அப்படின்னு இருக்கு. சூத்திரக்காரருக்கு இந்த நானாத்வ உபதேசம் பேத உபதேசத்துலதான் திருவுள்ளம் அதிகம். அதனாலதான் முதல்ல அதை போட்டேன். அதே அபேதத்தை ஐக்கியத்தை ஸ்பஷ்டமா போடல, அந்யதாச்சாபின்னு சொல்லிட்டேன். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா இதை சொல்லிட்டார், தாசகிதவாதித்வம் அதீயத்தை ஏகே அப்படின்னு சாதிச்சுட்டார். பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மேனை கெத்தவா அப்படியே வாக்கியம் அதையும் சொல்லிட்டார். இப்போ பிரம்மமே தாசர்கள், அதாவது இந்த மீன் பிடிக்கிறவா இருக்காரு அவா, பிரம்மமே தாசர்கள் வேலைக்காரா, பிரம்மமே கிதவர்கள் நீச்சா,
இப்ப பெருமாளே நீச்சனா இருக்க முடியுமா? அல்லது பெருமாளே மீனவனா? அல்லது பெருமாளே வேலைக்காரனா? அப்படி இல்லை. அங்கதான் அம்சாம்சி பாவம், அதுக்குதான் அப்படி சாய்ச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஸ்ருதிகளே இந்த மாதிரி சொல்லிடுத்தது. அந்த மாதிரி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான ஸ்ருதியும் இருக்கு. இந்த ஸ்ருதிகள்லாம் கூட நீங்க பார்த்தாக்கா இந்த அந்தர்யாமி பிராமணத்தை கொண்டு ஷரீராத்ம பாவத்தை கொண்டு அவேத ஸ்ருதிகளுக்கும் வேத ஸ்ருதிகளுக்கும் நிர்வாகம் பண்ண முடியுமே. நிர்வாகம் பண்ற சமயத்துல நீங்க அதை விட்டுட்டு பிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அது அவித்தியினாலதான் ஏதோ நிறைய இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க கல்பிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால நீங்க அசூயப்படுறீங்களா? பெருமாளுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அசூயப்படுறீங்களா நீங்க? இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா ஸ்ருதிகள் அவனை அப்படி கொண்டாடுறதே அவனுக்கு குணம் இருக்கிறதுனால தானே கொண்டாட முடியும். பாஷ்யக்காரர் நகி அசதா குணேன கதிதேன நுச்சிர்பவதேன்னு சாதிச்சார் தேவதாதிகரணத்துல. இல்லாத குணங்களை சொன்னாக்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ணதான் ஆகும்? இல்லாத குணங்களை சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னா அது உண்மையா இருக்குமா? இல்லாத குணங்களை சொல்ல முடியாது. அத தத்துவசாரத்துல நடாதூர்மால் சாதிக்கும் பொழுது கதம் அசதா குணேன கதிதேன நுச்சிர்பவதேன்னு ஸ்லோகமே பண்ணிட்டார். அங்க நக்கி அசதா குணேன அப்படின்னு பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி, அதுக்கு தத்துவசாரத்துல ஸ்ரீசுக்தி கதம் அசதா குணேன இல்லாத குணத்தினால எப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதாக ஆகும்னு அவர் கேட்கிறார். அதனால ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? குணினிஷ்ட குணாபிதானம். குணத்தை உடையவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்றதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு மீமாம்சகால் சொல்லிருக்கா. நமக்கும் அதேதான். அப்போ ஸ்தோத்திரம் ஒண்ணு இருந்து அந்த ஸ்தோத்திரமானது குணங்களை சொல்றது. அந்த குணங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அத போய் நீ ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுமா? பெருமாளுக்கு எத்தனை இருக்குச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியே. கப்பியாசத்தார்த்தம் சொல்லும் பொழுது அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நீங்க செவ்வரியோட நீண்டாவும் பெரிய வாயகங்கள் என்னை பேரவை செய்தனவே அவ்வளவு அற்புதமா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குமா அது. அந்த கண்ணு முதல்ல சோப்பா இருக்கும் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் வெளுப்பா இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள கரு வெளி இருக்கும், அதுல எப்பொழுதும் ஜலம் இருக்கும், கருணை இருக்கும். இத பார்க்கும் பொழுது ஒரு ஜலத்துல எப்படி தாமரை புஷ்பம் நிக்குமோ அந்த மாதிரி நின்றுட்டு இந்த திருக்கண்கள் அப்படின்னுட்டு அர்த்தம் பண்றாரு அதுக்கு. அதனால தத்துவாரத்துல சொல்லச்சேன். அப்போ அதுக்கு விபரீதமா ரொம்ப அசிங்கமான ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டார் சங்கராச்சாரியர். அதை பத்தி சொல்ற தத்துவசாரத்துல கஷ்ட ஜல்பதி மர்க்கடஸ்த ஜெகனம் கப்பியாசம் அப்படின்றது. ஒரு குரங்கனுடைய பிருஷ்டபாகம் தான் எவ்வளவு சிவப்பா இருக்குமோ அத மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு வளம் ஜல்பம் அப்படிங்கிற அத சொன்னதான் அழுத வரும். பெருமாளுடைய திருக்கண்களை இப்படி அஸ்தம்பாவத்தர் அடைய அந்தரதிகரணம்னு முதல் பாகத்திலே முதல் பாகத்துல 7வது அதிகரணம் அந்தரதிகரணம். இந்த விஷயத்துல அங்கதான் கப்பியா சப்தார்த்தத்தை விசாரம் பண்றாரு சிவபிரகாசிகரன். தத்துவசாரத்துல 6 ஸ்லோகம். அத இந்த ஸ்லோகம் சொல்றேன், 5வது ஸ்லோகம். இது ஆரம்பிக்கவே கருணாகராச்சார சுவாமியுடைய திருத்தப்பனார். அவர் காது முடிட்ட அந்த ஸ்லோகத்தை சொல்லாத நாராயணா, சொல்லாத எங்க பெருமாள் அப்படி சொன்ன ஸ்லோகத்தை சொல்லாத நான் கேட்க மாட்டேன், நான் வெறும் ஸ்லோகம் அர்த்தம் சொல்லலைன்னு கூடாது, அதை கேட்கறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு அப்படின்னு விட்டார். அதனால இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களை வசதியா சொல்லச்சே இத போய் நீ இல்லேன்னு சொல்றியே, அது இல்லேன்னு சொல்லி கடைசியில அபேதத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் சுரூபைக்கு சொல்லணும்னா எப்படி சொல்றது? அதுக்கு அர்த்தாவதி பிரமாணத்தை கொண்டு நான்
அவித்தியினால சேர்ந்துருக்கு பிரம்மம். அதனால ரெண்டும் ஒன்னா, பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான், பிரம்மனே ஜீவனா மாறிடுச்சு பிரம்மமே அப்படின்லாம் சொல்றீங்க. இத மாதிரி சொல்றத யாராவது பிராமணிக்காக வச்சுப்பாளா? அதனால நீ சொல்லக்கூடாது. இது என்னது அசூய அப்படின்னு பாஷ் சாய்க்கிறார். பிரம்மனே சூயசிஸ்வம், பிரம்மனே சூயசிஸ்வம் அப்படிங்கிற அசூய நீ அசூயப்படுறியா பிரம்மத்தை பார்த்துட்டு அப்படின்னு கேட்கிற. அதற்கு கொத்திமங்கலம் சுவாமி கழிச்சு கேட்கிறாரு, எப்படி இது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, பிரபக்ஷாமி அனசூயவே அப்படின்னு 9ஆம் அத்தியாயத்துல சாதிக்கிறார். நீ அனசூய, உனக்கு அசூய கிடையாது, அதனால உனக்கு நான் உபதேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அது எப்படி கிருஷ்ணனுக்கு சமமான அர்ஜுனன்? பகவான் எவ்வளவு வசந்தவன், அவனுக்கு சமமே இல்லையே, நீ அவன் அசூயே இல்லை உனக்கு, அதனால உனக்கு நான் உபதேசிக்கிறேன் பெருமாள் எப்படி சொன்னார் அப்படின்னா அப்படி இல்ல. இத நம்மளுடைய திருஷ்டியினால பெருமாள் சொல்றார். அவன் அர்ஜுனனுக்கு பெருமாள்னே தெரியல. அவன் என்ன பண்றான், அவனே சொல்றான் 10வது அத்தியாயத்துல ஸ்ரீவஸ்வரூப தரிசனம் ஆனவன் தான் சொல்றான். கடைசியிலையும் சொல்றான், நான் எனக்கு மித்திரனா நினைச்சு விட்டேன், பந்துவா நினைச்சுட்டு உன்னை ஏகாஜந்தம் தான் நான் பேசியிருந்தேன் கிருஷ்ணா, எவ்வளவு தப்பு அது அப்படின்னு சொல்லப்பான் அவன். அதனால அவனுக்கு தெரியல. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய திருஷ்டியிலே அசூயெல்லாம் வரும், அசூயெல்லாம் வரும். நமக்கு பெருமாளை பார்த்தாலும் அசூய வரும். பெருமாள் இல்ல, நம்ம திருவேங்கடமுடைய அவ்வளவு ஐஸ்வர்யத்தோடு இருக்க, ஆனா நம்ம ரங்கநாதனுக்கோ நம்ம தேவப்பெருமாளுக்கோ அமுதனுக்கோ அது மாதிரி கிடைக்கலையேன்னு சில பேர். தேவப்பெருமாள் இப்பேற்பட்ட வேத கோஷம் கிடைக்கிறது, நம்ம வேற எந்த பெருமாளுக்கும் அது மாதிரி கிடைக்கலையேன்னு சில பேர். பெருமாளை பார்க்கணும் சரி, எங்க பெருமாள் தான் வசதி, உங்க பெருமாள் தான் வசதின்னு சொல்லிட்டு சண்டை போடுறவாள்லாம் இருக்கா. இதெல்லாம் அஜ்ஞானத்தை காமிக்கிறது. அதனால இந்த மாதிரி இவா கூட அத மாதிரி பண்றா. அத்வைதிகள்லாம் கூட இத மாதிரி பாக்குறாரு. இதெல்லாம் கூட லேச விசித்திரமா தான் நினைக்கிறா இல்லையா இவா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றத கூட அசூயா காரியம் தான் சொல்லிட்டாரு சுவாமி. ஒண்ணுமே இல்லை, பிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அது கூட அப்படிதான். இவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்குச்சே அதை எதுவுமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அது கூட ஒரு பிரகாரமா பார்த்தா அசூயதான் அது. அதனாலதான் அத்வைதிகள் என்ன அப்படின்ட்டா, அத்வைதிகளை சொல்றாளாம் அவள்லாம் பிராமணா இல்ல, இந்த அத்வைதிகள் எல்லாம் அசுராள் தைத்தியாளவா அப்படின்னுட்டு அவ சொல்றாளாம். அது அதை வச்சுட்டுதான் சுவாமி என்ன பண்ணேன்னா, பகுகுணநிதையே பிரம்மானே அசூயசித்வம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆக பெருமாளை பார்த்துட்டு அசூயேன்னு எப்படி சொல்லலாம்னாக்க இந்த அர்த்தம் தான் அது. ஏன்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவனை என்ன போய் சொல்றது அது? ஆகையினால அது தவறான வாதங்கள் அவ சொல்றது. அவ சொல்ற தவறான வாதங்களை நாம் அங்கீகரிக்கவே கூடாது. ஆகவே நீ அர்த்தாபத்தி பிரமாணத்தினால பௌரூப அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு நீ கற்பிக்கணும். அந்த அஜ்ஞானம் இருக்கவைதான் இந்த மாதிரி வந்தது, ஜீவனா பிரம்மம் இருக்கு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட சரியில்லை. அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சுத்தே பிரம்மணி அவித்யா நயதி நகடதே தஸ்ய ஜீவைக்யவாதஹ தஸ்மாத் நிர்தோஷதோக்தி நிருபதிதசயா நிர்வஹேத் இத்யயுக்தம். பிரத்யக்ஷாதி பிரமாண அனுகுண பகுவித ஸ்ருத்யபாதேன நேதும் சக்யேபி ஐக்கியாதி வாக்யே பகுகுண நிதயே பிரம்மனே அசூயசித்வம் அப்படின்னு ஸ்லோகத்துல கேள்வி கேட்கிறார். சுத்தே பிரம்மணி, பிரம்மம் எப்படிப்பட்டது? சர்வோத்தீர்ணமா இருக்கு, எல்லா தற்காட்களும்
மேம்பட்டு இருக்கக்கூடியது. அதுக்கு எந்த ஒரு சங்கமும் கிடையாது, எதுவுமே இல்லை, எந்த இதுவும் இல்லாம நிர்விசேஷமா இருக்காது, நித்திய சுத்தமா இருக்கு, நித்திய புத்தமா இருக்கு, நித்திய முக்தமான சுரூபத்தை உடையது. அந்த பரபிரம்மத்துல அவித்யா, அவித்யை என்று சொல்லக்கூடிய ஒரு உபாதி எதின அது இல்லை, அது நீ ஒத்துக்கொள்ளனாக்கா சுத்தமான பிரம்மம், அதுல இந்த அவித்தியன்றது இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்க என்ன ஆகும் தெரியுமா? தஸ்ய அந்த பிரம்மத்துக்கு ஜீவைக்கியவாத, அயமாத்மா பிரம்ம தத்துவசி அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ஜீவ ஐக்கியவாதத்தை சொல்றது, ஜீவனோட பிரம்மத்துக்கு ஐக்கியத்தை சொல்லக்கூடியது, அது சுரூபைக்கியன்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஜீவைக்கியவாதமானது இதெல்லாம் ஜீவேன, ஜீவன் எப்படிப்பட்டவன்? ஒரு துக்கம் இல்லை, அனந்த துக்கங்கள், அத்தனை துக்கங்களுக்கு இருப்பிடமா இருக்கான், அதில் மாற்றி முடிக்கிறான் அவன். அவனோட சக ஜீவனோட சக ஐக்கியாபிதானம் இருக்கு பாருங்க, ஐக்கியமா இருக்கிறதுன்றது என்ன கிடைத்தை, அது பொருந்தாது, பொருந்தாது. ஆக பிரம்மம் சுத்தமானது, ஜீவன் அசுத்தமானது, ஆனால் சுரூபைக்கியமும் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பொருந்தும்? அதனால என்ன பண்ணணுமா? தஸ்மா அந்த காரணத்தினால ஜீவ பிரம்மங்களுக்கு ஐக்கியம் இருக்கு, அந்த உபதேசம் அன்னிதா பொருந்தாம போயிடக்கூடாது. இதை ஒத்துக்கலைன்னாக்கா, அவித்தியை ஒத்துக்கலைன்னா அது பொருந்தாது. அதுக்கோசரம் நிர்தோஷதோக்தி, தோஷமற்றது, நிரவத்தியம், அபகதபாத்மா, நிரஞ்சனம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரம்மத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்றது. அது எப்ப தெரியுமா? சகல தோஷ ரஹிதத்துவம், ஒரு தோஷம் கூட இல்லைன்னு சொல்றது கூட நிருபதித செய்யா, அவித்தியெல்லாம் சேராத அந்த உபாதியெல்லாம் தாண்டி இருக்கே பிரம்மம், சுத்த பிரம்மம் முத்தி தசையில, அந்த நிலையில நிருபதி தசையா நிர்வகே, அந்த மாதிரி சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டோம்னாக்க எந்த விரோதமும் வராது, ஸ்ருதிகளுக்கு எந்த விரோதமும் வராது. அதனால அர்த்தாவர்த்தி பிரமாணத்தினால நாங்க சொல்ற பாவரூப அஜானமும் சித்திச்சு கொடுத்தோம். அந்த அஜானம் இருக்கவே தான் பிரம்மத்துக்கு எல்லாம் வருது. பிரம்மம் நிர்குணன்றதும் சித்திச்சுடுத்து முக்தி திசையில, அதே சகுண திசையில ஜீவனம் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்றது சித்திச்சுடுத்து. அதனால சுரூபைக்கியமும் சித்திக்கிறது, ஜீவதத்துவமும் சித்திக்கிறது, ஜீவன் தோஷத்தோட கூடினவனும் சித்திக்கிறது, பரமாத்மா தோஷமற்றவனும் சித்திக்கிறது, அதுவே இருக்கட்டும். அதனால இதுதான் சரி அப்படின்னு சொன்னாக்க இது அயுக்தம், இது சரியில்லை, இந்த வாதமானது சரியில்லை. ஏற்கனவே சிலதெல்லாம் சொல்லியிருப்போம். நீ அவித்திய சத்தியமா ஒத்துண்டியானாக்க அத்வைத ஹானி வந்துடும், ரெண்டு சத்தியம் ஒத்துண்ட அப்ப துவைதம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அது அதனால அது சாதாரணம். இப்ப என்ன சொல்ல போற? பிரத்யக்ஷாதீனி பிரமாணானி, பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், இத மாதிரி பிரமாணங்கள் தான். அதெல்லாம் எதை சொல்லும்? வேத விஷயம், வேத விஷயத்தை தான் சொல்றது. இந்த பிரமாணங்கள்லாம் வேதத்தை தான் சொல்ல வருது. அத மாதிரி தது அனுகுணாஸ்த, அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஒட்டியே பகுவிதாக ஸ்ருதய, பலவிதமான ஸ்ருதிகள். நீ 3 வாக்கியம் தான் உன்னால காமிக்க முடிஞ்சது. அயம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் சேனட்டு. ஆனால் வேதத்தை சொல்றது பல ஸ்ருதிகள். கிராமஸ்யார்த்தே கஜே குலஸ்யார்த்தே கஜே ஏகம் அப்படின்னு ஸ்லோகம்லாம் உண்டு. குலத்துக்கோசரம் ஒருத்தனை தியாகம் பண்ணா தப்பு இல்லை. சகரன் என்ன பண்ணான்? அசமஞ்சன் அவனுடைய பிள்ளை சமுத்திரத்துல தருடு அப்படின்னு விட்டான். ஏன் அப்படின்னாக்கா குழந்தைகள்லாம் பிடிச்சு கங்கையில தட்டி போட்டு விட்டான் பிள்ளை. அப்படிப்பட்டவங்க என் ராஜ்யத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குலசியார்த்திய தெஜய தேக்கம்,
ராஜ்யத்துக்கோசரம் ஒரு கிராமத்தையே விடலான் இருக்கு. அத மாதிரி பல ஸ்ருதிகள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஸ்ருதி சொல்றதை வச்சுட்டு நீங்க சொல்றீங்களே, அதனால அந்த ஸ்ருதியை விட்டுடலாம். அதனால தது அனுகுணாச்ச பகுவிதாக ஸ்ருதியாக தாபிஹி அவைகளோட கூட அபாதேன பாதிதார்த்தமே இல்லை, பாதமே எந்த ஸ்ருதிக்கும் பாதம் இல்லாமல் ஐக்கியாதி வாக்கியே நீ சொன்ன தத்துவமசி இது மாதிரி வாக்கியங்கள், இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நேதும் சக்தியே அதுக்கு நயனம் பண்ணலாம், அர்த்தத்தை பொருந்தரா மாதிரி ரொம்ப அழகா சொல்லலாம். அந்தர்யாமி பிராமணங்களை கொண்டு அர்த்தம் அழகா சொல்லலாம். அது சொல்லும்படியா இருக்கிற சமயத்துல இத நீ விரோதமே இல்லாம நாங்க பண்றோன்றோம், நீ அதை விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ற. நீ பிரம்மத்துக்கு நைர்குண்யம்னு சொல்லிடுற, நிர்குணம், பிரம்மமே நிர்குணம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுற. அதனால இப்போ அப்படி சொன்னாக்கா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான ஸ்ருதிகள் எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால பகுகுண நிதையே அனந்த கல்யாண குணங்களோட கூடின பிரம்மம், அந்த பிரம்மனை அந்த பிரம்மத்துக்கு பொறுத்து துவம் நீ அசூயசி அசூயை நீ இது பண்றியா, நிந்திக்கிற. உனக்கு அசூய வந்துட்டு அசூய இல்லாம வேற என்ன உனக்கு இருக்கு? ஏன்னா அசூயன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுத்தியாவை பார்த்து பொறுக்க முடியாத கோபம். ஐயோ அவனுக்கு பணம் வந்துடுச்சு, ஐயோ அவனுக்கு வீடு வந்துடுச்சு, ஐயோ அவனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, எல்லாம் அவனை பார்த்து அப்படி பொறுக்க முடியல, அவருடைய குணங்களை பார்த்தும் பொறுக்க முடியல. அதனால நீ குணங்கள்லாம் இல்லவே இல்லை, பிரம்மத்துக்கிட்டே நீ இப்ப அசூயப்படுறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க அப்படி சொல்லல, எங்களுக்கு சகுணம் நிர்குணம் எல்லாம் ஒண்ணுதான். நிர்குணம்னா ஹேயப்பிரத்தனிகத்துவம்னு அர்த்தம், சகுணம்னா கல்யாண குணாகரத்துவம்னு அர்த்தம். அதனால இந்த ஐக்கியோபதேசம் இருக்கு பாருங்க, அது எதனால வருது? சரீர சீர்பாவத்தை கொண்டு வருது. அந்த அந்தரியான ஸ்ருதிகள்லாம் சரீராத்ம பாவத்தை சொல்றதுனால அதனாலேயே சரியா வருது. அது சரியா வர்றதுனால எல்லாம் எங்களுக்கு பொருந்திடும். நாங்க அர்த்தாபத்தி பிரமாணத்தை ஆசிரியிக்க வேண்டாம், நாங்க இத மாதிரி ஒரு அஜ்ஞானத்தை ஆசிரியிக்க வேண்டாம். அஜ்ஞானம்னு எங்களுக்கு உண்டு, அவித்தியை அஜ்ஞானம்னு. அது என்ன தெரியுமா? ஜீவனுடைய புண்ணியபாப ரூப கர்மா தான். ஜீவனுடைய புண்ணியபாப ரூப கர்மா தான் நமக்கு அவித்யா. அவித்யா கர்ம சஞ்ஞான்யா அப்படின்னு விஷப்படுறாங்க. அதனால அவித்தியன்னு எங்களுக்கு அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை கொண்டு நாங்க பார்க்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி இந்த அவித்தியன்னு ஒண்ணு கல்பனையே எங்களுக்கு வேண்டியதில்லை. எல்லாரும் ஒண்ணுக்கு நாம இது கல்பிக்கணும். அதனால சரீராத்ம பாவம் இருக்கு, அது அந்தர்யாமி ஸ்ருதிகள் சொல்லிக் கொடுக்கறது. அப்படி சொல்றதுனால அதை கொண்டு இந்த மாதிரி பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இதுகளுக்கு விரோதம் இல்லாம நாங்க பண்ணிடுறோம். அதுவே எங்களுக்கு போதும். அதனால நீங்களோ இப்படி இல்லாம பிரம்மத்தை பத்தி அசூயப்படுறீங்க, பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்து அசூயப்பட்டு அது நிர்குணம்னு சொல்லி அது தேவையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றீங்க. ரொம்ப எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றக்கா, அதெல்லாம் எதுக்கு ஸ்தோத்திரம்? ஒண்ணுமே வேண்டாமே, இல்லாத ஒண்ணுத்த ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால அது வேண்டியது இல்லை. ஆகவே அர்த்தாப்தி பிரமாணத்தை கொண்டு ஒரு பாவரூப ஞானத்தை நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது சரியாக வராது, எதுவும் சரியாகவே வராது. ஆனால் நீங்க சொல்ற பட்சம் அத்தனையும் விருத்தமான பட்சம். ஆகவே பிரத்யக்ஷத்தினால சாதிக்க முடியாது, அனுமானத்தினால சாதிக்க முடியாது, ஆகமம் வேதம் அதனாலையும் சாதிக்க முடியாது. அதே மாதிரியாகவே அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலையும் சாதிக்க முடியாது பாவரூப ஞானத்தை. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால விஷதமா சாதிச்சுட்டாரு சுவாமி. எல்லாம் எப்படி ஒரு கிரமம் பாருங்க. இந்த மெத்தடாலஜியை பத்தி எல்லாரும் வசதியா சொல்றா, என்ன அழகான மெத்தடாலஜி ஆச்சாரியால் நம்ம விரிவாள்லாம் பண்றா அப்படின்னு அந்த மாதிரி சாய்க்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து முடிக்கிறோம். சுத்தே பிரம்மண்ய வித்யா நயதி ந கடதே
तस्य जीवैक्यवादः तस्मात् निर्दोषतोक्तिः निरुपतिदशया निर्वहेदित्ययुक्तम् प्रत्यक्षादिप्रमाणानुगुण बहुविध श्रुत्यबाधेन नेतुम् शक्येऽपि ऐक्यादिवाक्ये बहुगुणनिदये ब्रह्मणे असूयसि त्वम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।